ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் என்னென்ன இருக்குதுன்னு அறுவடை பண்ணலாமா? வாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்பலூர் செடி பறிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பழம் கோழி எல்லாம் கொத்தி வச்சுருக்காங்க, அவங்களே திரும்பி வந்து தின்றுவாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பழம் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பழம். இங்கே பாருங்க, குருவி எல்லாம் கொத்தி வச்சுருக்காங்க, அவங்களே திரும்பி வந்து தின்றுவாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பழம். மருதாணி பறிச்சுக்கலாம். இப்படி ஒடிச்சிட்டு நாங்கள் அப்புறம் அங்கே போய் உட்காந்து கொஞ்சமாக பறிச்சாலே போதும். இது நல்லா கைக்கு நல்லா செவக்கும், சூப்பராக இருக்கும் கையில் வச்சா. அடுத்து நம்ம சாம்பாருக்காக சுண்டக்காய் பறிச்சுக்கலாம். வீட்டை சுற்றியும் வெறும் சுண்டக்காய் செடியெல்லாம் முளைச்சி கிடக்குது. வாரத்தில் 3 நாட்கள் சுண்டக்காய் எப்பயுமே காய்க்கும். அதனால் நாங்கள் சாம்பார் சட்னி அது இதுன்னு செஞ்சு சாப்பிட்றது. இது ரொம்ப ஹெல்த்தி, நீங்களும் கிடைச்சா சாப்பிடுங்க எங்கேயோ. அடுத்து நம்ம மல்பெரி பறிச்சுக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், செங்காய் ஒரு பழம் இருக்குது, பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இதையும் பறிச்சுக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது நம்ம செம்பருத்தி செடி பறிக்க வந்திருக்கோம். பூ பாருங்க எப்படி இருக்குன்னு. வெள்ளிக்கிழமை, அதனால சாமிக்கு பூ வைக்கிறதுக்காக பறிச்சுக்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் சுண்டக்காய் செடி தான். நெக்ஸ்ட் வாங்க, அடுத்து நம்ம ரெட் கலர் செம்பருத்தி பறிச்சுக்கலாம். ஒன்று தான் இருக்குது, அதனால ஒன்று மட்டும் பறிச்சுக்கோ. அதிகமாக முக்கு வச்சிருக்கு பாருங்க. அடுத்து நம்ம பிங்க் கலர் செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி பறிச்சுக்கலாம் வாங்க. இந்த செல்ல அதிகம் மொட்டை வச்சிருக்கு, இங்கே பாருங்க. அடுத்து ஒயிட் கலர் செம்பருத்தி பறிச்சுக்கலாம். மொட்டு எவ்வளோ பூ இருக்கு பாருங்க. அடுத்தா நம்ம மிளகா பறிச்சுக்கலாம். அப்பைக்கப்போ சட்னி சாம்பாருக்கெல்லாம் இதை தான் பறித்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது டெய்லிக்கும். பாருங்க, இங்கே பாருங்க, அதுலேயும் ஒன்று பைத்திருக்கு. நேற்றுக்கு தான் வெயிலில் வாடி போச்சு. நேற்றுக்கு தான் பறித்தோம். இன்னைக்கு வேலை இருந்தனால பறிக்க டைம் இல்லை, அதனால் வாடி போச்சு. இது பறிக்க வேணாம் வாங்க. இங்கே பாருங்கள், ரெட் கலர் செம்பருத்தி இருக்குது, இதையும் பறிச்சுக்கலாம். அடுக்கு செம்பருத்தி இது அடுத்து ரெட் கலர் செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி பறிச்சுக்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, எம்மா பெருசாக அழகாக இருக்குன்னு. இதான் எங்கள் வீட்டுக்கு குட்டி வாண்டு, ரொம்ப சேட்டை பண்ணுவான். அடுத்த நம்ம மல்லிகை தோட்டம் பாருங்க, எம்மா முக்கு வச்சிருக்கு, எம்மா அழகாக இருக்குது. அடுத்த ரோஸு பாருங்க, இன்னும் அதிக முக்கு வச்சிருக்கு. இது பன்னீர் ரோஸு, அதனால பன்னீர் ரோஸு. இது 7 days ரோஸு. இது ரொம்ப பெருசாக பூக்கும்போது வச்சோம்னா தலையே அழகாக இருக்கும். இது வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பிங்க் கலர் அரளி பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள்,
அடுத்து என்னை எங்கள் கருப்பு பார்க்குற பாருங்க, தீனி போடணும், அதனால என்னை பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்கே பாருங்க, அந்தாண்ட போய் அங்கே பாருங்க, வெள்ளச்சியோடைய புள்ள. அவளுக்கு பேர் வந்து பேபின்னு வச்சிருக்கோம். வெள்ளச்சி, இவன் பேர் பேபி. வெள்ளச்சியோடைய புள்ள. வீட்டில் எல்லாம் படித்ததெல்லாம் இங்கே இருக்குது. என்னென்ன படித்தோமோ அது பார்க்குவாங்க. இங்கே பாருங்க, பிங்க் கலர் அரளி, ஒத்த செம்பருத்தி ரெட் கலரு, அடுக்கு செம்பருத்தி பிங்க் கலரு, ரெட்டை செம்பருத்தி ரெட் கலரு. சொல்லு. அடுத்த பாருங்க மருதாணி, எனக்கு மட்டும்தான் படித்தேன் நான். அடுத்த சாம்பாருக்கு சட்னிக்கு படித்த சுண்டக்காய். அடுத்த அம்மா பச்சை மிளகா இருக்குன்னு பாருங்க, நம்ம பச்சை மிளகா படிச்சோம்ல, பச்சை மிளகா. அடுத்த மல்பெரி, இங்கே பாருங்க மல்பெரி. அடுத்த பார்பூர் பெரி, ஃப்ரூட் செரி பாருங்க. அடுத்த வெள்ளை செம்பருத்தி, அடுத்த ரெட் செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி, பிங்க் கலர் செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. நம்ம வீட்டில் இவ்வளோ தான் அறுவடை பண்ணியிருக்கோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.